இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தா லேடிஸ் அதாவது பொம்பளை பசங்க வந்து எஜுகேஷன் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லைன்ற நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு வந்து பெண் பிள்ளைகளுக்கு படிப்பு மிகவும் முக்கியமானது. அதனால நாங்கள் வந்து படிக்க வைக்கணுன்ற ஆர்வத்தோடும் நாங்கள் வந்து படிக்க வைக்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்டோட நாங்கள் படிக்க வச்சுட்டு இருக்கோம். நாங்கள் வந்து சின்ன வயசுல நாங்கள் கஷ்டப்பட்டது நாங்கள் வளர்ந்தோம். அந்த மாதிரி எங்கள் பிள்ளைகள்லாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் பொம்பளை பசங்க இருந்தாலும் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க வச்சுட்டு இருக்கோம். வணக்கம், என்னோட பேர் மைத்திலி. நான் மேகவர்ஷாவோட அம்மா பேசுகிறேன். நாங்கள் வந்து இந்த ஊரில் வந்து 7-8 வருஷமாக இங்கே தான் இருக்கோம். என்னோடய பசங்க வந்து இங்கே தான் டியூஷன் படிச்சுட்ருக்காங்க. என்லைட் இந்த என்லைட் வந்து எங்களுக்கு வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரிஞ்சு இது மாதிரி சென்டர் இருக்குது வந்து படிக்க பிள்ளைங்களோட பெண் பிள்ளைங்களுக்கு வந்து இது பாதுகாப்பாக இருக்கும். அவங்களுக்கு வந்து பின்னாடி ஃப்யூச்சருக்கும் இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு சொன்னாங்க. நாங்கள் அது மூலிமா பசங்களை வந்து நாங்கள் இங்கே சேர்த்துக்கிட்டோம். அதனால் வந்து இந்த என்லைஃப் சென்டர் வந்து எங்களுக்கு மிகவும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, எங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்குது. பெண் பிள்ளைகளை வச்சுருந்தனால டியூஷனுக்கு அனுப்புறதுனால எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குங்க. என்னோட பிள்ளை வந்து படிச்சுட்டு இருக்கா, நல்லதாக படிச்சுட்டு இருக்கா. நான் தினமும் கேட்பேன், அந்த சென்டர் மூலிமா உனக்கு எப்படிமா இருக்குன்னு சொல்லி கேட்பேன். எனக்கு நல்லா சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எங்களுக்கு அது நம்பிக்கை இருக்குது. இந்த சென்டர் மூலிமா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது.